பலிபீடம் வருகின்றார். இறை மக்களே நீங்கள் வருவீரே, குருவுடன் பலியை நிறைவேற்ற. பலி நிறைவேற்றிடும் பரம்பொருளாய் எங்கள் பரமன் பலிபீடம் வருகின்றார். இறை மக்களே நீங்கள் வருவீரே, குருவுடன் பலியை நிறைவேற்ற. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி இத்திருப்பள்ளிக்கு அன்போடு வரவேற்கிறேன். அன்பர்களே, நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த அருமையான நாளிலே ஒரு புதிய நாளை, புதிய வாரத்தை, புதிய மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். 2025ஆம் ஆண்டினுடைய முதல் பாதையில் நம்மை அவர் நிறைவாய் வழிநடத்தியிருக்கிறார். இந்த ஆண்டினுடைய 2வது பாதையில் நாம் இன்றைய நாளிலிருந்து காலடி எடுத்து வைத்து பயணப்பட இருக்கிறோம். ஒரு அற்புதமான வார்த்தையை இன்றைய நாளில் இறை வார்த்தை எடுத்துரைக்கிறது. கடவுள் தாம் கொடுக்கிற வாக்குறுதிகளை அவர் நினைவு கூறுகிறார். கடவுள் தாம் தேர்ந்தெடுத்த மக்களுக்கு வெளிப்படுத்திய வார்த்தைகளை அவர் நினைவு கூறுகிறார்னு சொல்லி. ஆகவே இந்த ஆண்டினுடைய முதல் நாளிலே ஜனவரி 1ஆம் தேதி நாம் முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டிருப்போம். ஆண்டவர் தம்முடைய திருமுகத்தை நம் பக்கம் திருப்பி அவர் நம்மை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி அந்த வார்த்தையை ஆண்டவர் தாமே இந்த ஆண்டினுடைய 2வது பாதியில் அடியெடுத்து வைக்கிற நம்மில் மீண்டுமாய் அவர் மெய்ப்பிக்கும்படியாக ஆண்டவருடைய திருமுகம் நம் மீது திரும்பி நம்மை அவர் ஆசீர்வதிக்க வரம் வேண்டி இத்திருப்பள்ளியிலே நாம் மன்றாடுவோம். இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக்கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவர் வானத்திலிருந்து சோதோம் கொமோரா நகர்களின் மேல் கந்தகமும் நெருப்பும் பொழிய செய்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறைவார்த்தைகள் 15 முதல் 29 வரை. அந்நாட்களில் பொழுது விடியும் வேளையில் தூதர்கள் லோத்தை நோக்கி, நீ எழுந்திரு, உன் மனைவியையும் உன் 2 புதல்வியரையும் கூட்டிக் கொண்டு போ. இல்லையேல் இந்நகரின் தண்டனை தீர்ப்பில் நீயும் அகப்பட்டு அழிவாய்.
என்று வற்புறுத்தி கூறினார்கள். அவர் காலந்தாழ்த்தினார். ஆண்டவர் அவர் மீது இரக்கம் வைத்திருந்ததால் அந்த மனிதர்கள் அவரது கையையும் அவர் மனைவியின் கையையும் அவர் இரு புதல்வியர் கையையும் பிடித்து கொண்டு போய் நகருக்கு வெளியே விட்டார்கள். அவர்களை வெளியே அழைத்து வந்தவுடன் அந்த மனிதர்கள் அவரை நோக்கி, நீ உயிர் தப்புமாறு ஓடிப்போ, திரும்பி பார்க்காதே, சமவெளி எங்கேயும் தங்காதே, மலையை நோக்கி தப்பி ஓடு, இல்லையேல் அழிந்து போவாய் என்றார்கள். லோத்து அவர்களை நோக்கி, என் தலைவர்களே, வேண்டாம், உங்கள் அடியானுக்கு உங்கள் பார்வையில் இரக்கம் கிடைத்துள்ளது. என் உயிரை காக்கும் பொருட்டு நீர் காட்டிய பேரன்பு உயர்ந்தது. ஆயினும் மலையை நோக்கி தப்பியோட என்னால் இயலாது. ஓடினால் தீங்கு ஏற்பட்டு நான் செத்து போவேன். எனவே நான் தப்பியோடி சேர்வதற்கு வசதியாக இதோ ஒரு நகர் அருகிலுள்ளது. அது சிறியதாயிருக்கிறது. அதற்குள் ஓடி போக விடுங்கள். அது சிறிய நகர்தானே, நானும் உயிர் பிழைப்பேன் என்றார். அதற்கு தூதர் ஒருவர், நல்லது, அப்படியே ஆகட்டும். இக்காரியத்திலும் உனக்கு கருணை காட்டியுள்ளேன். நீ கேட்டபடி அந்நகரை நான் அழிக்க மாட்டேன். நீ அங்கு விரைந்தோடி தப்பித்துக்கொள். நீ அங்கு சென்று சேரு மட்டும் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்றார். இதனால் அந்த நகருக்கு சோவார் என்னும் பெயர் வழங்கிற்று. லோத்து சோவாரை அடைந்தபோது கதிரவன் மண்ணுலகின் மேல் உதித்திருந்தான். அப்பொழுது ஆண்டவர் வானத்திலிருந்து சோதோம் கொமோரா நகர்களின் மேல் கந்தகமும் நெருப்பும் பொழிய செய்தார். அந்நகரங்களையும் அவற்றை சுற்றியிருந்த சமவெளி முழுவதையும் அழித்தார். நகர்களில் வாழ்ந்த அனைவரையும் நிலத்தில் தளிர்த்தனவற்றையும் அழித்தார். அப்பொழுது லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தாள். உடனே உப்பு தூணாக மாறினாள். ஆபிரகாம் காலையில் எழுந்திருந்து தாம் ஏற்கனவே ஆண்டவர் திருமுன் நின்ற இடத்திற்கு போனார். அவர் சோதோமையும் கொமோராவையும் சூழ்ந்திருந்த நிலப்பகுதியையும் நோக்கி பார்த்தபோது சூளையின் புகை போல நிலப்பரப்பிலிருந்து புகை கிளம்ப கண்டார். கடவுள் சமவெளி நகர்களை அழித்தபோது ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார். எனவே லோத்து குடியிருந்த நகர்களை அழித்தபோது கடவுள் அவரை காப்பாற்றினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு என் கண் முன் இருக்கின்றது. ஆண்டவரே, உமது பேரன்பு என் கண் முன் இருக்கின்றது. ஆண்டவரே, உமது பேரன்பு என் கண் முன் இருக்கின்றது. ஆண்டவரே, என்னை சோதித்து ஆராய்ந்து பாரும். என் மனத்தையோ உள்ளத்தையோ புடமிட்டு ஆண்டவரே, உமது பேரன்பு என் கண் முன் இருக்கின்றது. ஆண்டவரே, உமது பேரன்பு என் கண் முன் இருக்கின்றது. பாவிகளுக்கு செய்வது போல் என் உயிரை பறித்து விடாதே. கொலை வெறியர்களுக்கு செய்வது போல் என் வாழ்வை அழி
அவர்கள் வலக்கையில் நிறைய கையூட்டு. ஆண்டவரே உமது பேரன்பு என் கண் முன் இருக்கின்றது. ஆண்டவரே உமது பேரன்பு என் கண் முன் இருக்கின்றது. நானோ மாசற்றவனாய் நடந்து கொள்கின்றேன். என்னை மீட்டருளும், எனக்கு இறங்கி அருளும். என் கால்கள் சமமான தளத்தில் நிற்கின்றன. மாபெரும் சபையில் ஆண்டவரை புகழ்ந்திடுவேன். ஆண்டவரே உமது பேரன்பு என் கண் முன் இருக்கின்றது. ஆண்டவரே உமது பேரன்பு என் கண் முன் இருக்கின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது, அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெருங்கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரே காப்பாற்றும், சாகப் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லாரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, இறை வார்த்தை பகிர்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நாளினுடைய 2 வாசகங்களுடைய பின்புலமும் அல்லது மைய கருத்தும் நமக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கு. முதல் வாசகத்தில் சோதோம் கொமோரா பகுதிகளை ஆண்டவருடைய சினம் அழிக்கிறது. நற்செய்தி வாசகத்தில் இயேசுவோடு பயணம் செய்கிற சீடர்கள் அலைகள் எழுந்த பொழுது எங்கே அந்த அலைகள் அவர்களை கொன்றுவிடுமோ என்கின்ற அச்சத்தில் நடுங்குகிறார்கள். அவர்களின் அவநம்பிக்கையை இயேசு கண்டித்து காற்றையும் கடலையும் தன் வார்த்தையினால் அவர் அமைதிப்படுத்துகிறார். இந்த 2 வாசகங்களும் நமக்கு மிகவும் பரிச்சயமானவை என்றாலும் கூட இன்றைய நாளில் அடிக்கோடிட்டு நாம் தியானிக்க இருக்கிற மிக முக்கியமான மைய செய்தி, முதல் வாசகத்தினுடைய கடைசியில் ஒரு வார்த்தை வரும். அந்த ஒரு வார்த்தையை எடுத்து நாம் அதன் ஆழத்தை தியானிக்க இருக்கிறோம். கடவுள்
சமவெளி நகர்களை அழித்தபோது ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார். எனவே லோத்து குடியிருந்த நகர்களை அழித்தபோது கடவுள் அவரை காப்பாற்றினார். இதில் நினைவு கூர்ந்தார் என்கின்ற வார்த்தையை தான் இன்றைய நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். அன்பர்களே, இறையியல் பின்னணியில் பார்க்கிற பொழுது இந்த நினைவு கூர்ந்தார் என்பது நாம் மேலோட்டமாய் அறிந்து வைத்திருக்கிற நம்முடைய தமிழ் மொழியில் அந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்ளுகிற பொருளில் வருவது அல்ல. நினைவு கூர்ந்தார் என்று சொன்னால் கடவுள் தாம் ஏற்படுத்திய உடன்படிக்கையை அல்லது கடவுள் தாம் தேர்ந்தெடுத்த பிள்ளைகளோடு பகிர்ந்து கொண்ட தன் வாக்குறுதிகளை அவர் நினைவு கூறுகிறார். எந்த நீதிமானோடு கடவுள் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறாரோ அந்த நீதிமான் நிமித்தமாய் அவர் அந்த வாக்கை காப்பாற்றுவார் என்பதுதான். தொடக்க நூல் 8ஆம் அதிகாரம் 1வது இறைவசனத்தை வாசிக்கலாம். கடவுள் நோவாவையும் அவருடன் பேழைக்குள் இருந்த எல்லா காட்டு விலங்குகள் கால்நடைகள் அனைத்தையும் நினைவு கூர்ந்தார். இந்த வார்த்தை மீண்டும் வருது. தண்ணீரால் உலகத்தை கடவுள் அழித்த பிறகு அதில் காப்பாற்றப்பட்ட நோவாவையும் அவரோடு இருந்தவர்களையும் அவர் நினைவு கூர்ந்தார்னு சொன்னாம். எல்லோரும் வாழ்வை இழந்த பொழுது கடவுள் யாரை நினைவு கூறுகிறாரோ அவர்கள் அழிவிலிருந்து பிழைத்து அவர்கள் புதிய வாழ்வை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். நான் மீண்டுமாய் விடுதலை பயணத்தில் 2வது அதிகாரம் 24வது வார்த்தை வாசிக்கிற பொழுது அந்த 2ஆம் அதிகாரத்தோட சுருக்கம் என்ன? மோசே பிறக்கிறார், அரண்மனையில் வாழ்கிறார். அவர் பெரியவனாய் வளர்ந்த பிறகு ஒரு நாள் ஒரு எகிப்தியன் இஸ்ரேலை அடிக்கிற பொழுது அவர் அங்கே அவர்களுக்கு துணையாக இருக்கிறார் இஸ்ரேல் மக்களுக்கு. மறுநாள் இஸ்ரேலன் அவருக்கு எதிராக கிளம்புகிற பொழுது அவர் ஓடி வருகிறார். அவர் மிதியா நாட்டிற்கு வருகிறார். அங்கே அவர் கிணற்றில் அமருகிற பொழுது அங்கே வந்த பெண்களுக்கு உதவி செய்கிறார். தங்களுடைய மந்தைக்கு தண்ணீர் எடுக்க வந்த பெண்களுக்கு ஒரு சிக்கல், அந்த இடத்தில் உதவி செய்கிறார். அவர் யாருக்கு உதவி செய்தாரோ அந்த பிள்ளைகளுடைய அப்பா ரகுவேல், அவர்கள் இல்லத்தில் இவர் வரவேற்கப்படுகிறார். ரகுவேல் தன் பிள்ளையை அவர்களுக்கு மணந்து கொடுக்கிறார். காலம் ஓடுகிறது. எகிப்திலே மன்னன் பார்வோன் இறந்து போகிறான். அவருக்கு பின்னால் பல பார்வோன்கள் வருகிறார்கள். அவர்கள் இஸ்ரேல் மக்களுடைய வரலாறு தெரியவில்லையாகவே இஸ்ரேலரை அந்நியராய் பார்த்து அவர்களை அடிமைகளாய் மாற்றிய பொழுது அவர்கள் புலம்பி அழுகிறார்கள். அப்பொழுது விடுதலை பயணம் 2:24 சொல்லுது, இஸ்ரேல் மக்களுடைய புலம்பலை கடவுள் கேட்டார். ஆபிரகாமுடனும் ஈசாக்குடனும் யாக்கோபுடனும் தாம் செய்திருந்த உடன்படிக்கையை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். மீண்டும் பார்க்கிறோமே, அழிவின் விளிம்பில் இருக்கிற மக்கள் அடிமைகளாய் அவர்கள் கூன் விழுந்து போனார்கள். மீண்டுமாய் புதிய வாழ்க்கையை கொடுப்பதற்காய் இஸ்ரேல் மக்களுடைய மூதாதையரோடு கடவுள் செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர் நினைவு கூறுகிறார். அந்த நினைவு கூறுதல் தான் இன்னைக்கு இந்த இடத்துல வருது. முதல் வாசகத்தில் கடவுள் ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார். எண்ணி பாருங்கள், முதல் வாசகத்தில் காப்பாற்றப்படுபவர் லோத்து. ஆனால் கடவுள் லோத்தை நினைவு கூர்ந்தார் என்ற வார்த்தை வரலை, அவர் ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார் என்ற வார்த்தை வருகிறது. அன்பிற்குரியவர்களே, அப்படின்னு சொன்னா அவர் ஆபிரகாமோடு என்ன வாக்குறுதியை செய்து கொண்டார்? தொடக்க நூல் 19 இன்னைக்கு வாசிக்க கேட்டோம். தொடக்க நூலில் நாம் முன்னாடி வாசிக்கிற பொழுது அழிக்கப்பட இருக்கிற சோதோம் குமோரா பகுதிக்காய் என்ன செய்வார்? ஆபிரகாம் கடவுளிடத்திலே அவர் பரிந்து பேசுவார். இந்த 19ஆம் அதிகாரத்திற்கு முன்னாடி இருக்கிற 18ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது அவருடைய பரிந்து பேசுதல் அங்கே இருக்கும். அவர் என்ன சொல்லுவார்? 50 பேரிடத்தில் ஆரம்பிப்பார். ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவார், கடவுளே, தீயவரோடு சேர்த்து நல்லவரும் நீதிமானும் இறக்க வேண்டுமா? உலகம் உண்மை பழித்து பேசாதா? கெட்டவன் செத்தான் பரவாயில்ல, ஆனால் கெட்டவனோடு சேர்த்து நீதிமானும் இறந்து போறான்னு சொல்லாதான்னு சொல்லி 50 பேர் நிமித்தமாய் ஊரை காப்பாத்துங்கன்னு சொல்லுவார். கடைசியாய் அந்த பரிந்து பேசுதல் குறைஞ்சு 10 பேர்ல வந்து நிற்பார் ஆபிரகாம். 10 பேர் நிமித்தமாய் இந்த ஊரை காப்பாத்துங்களை கடவுள் சொல்லார். 10 பேர் இருந்தால் பரவாயில்ல, போ, நீ பார்த்துட்டு வா. நான் 10 பேர் இருந்தாலும் உன்னிடத்தில் கொடுக்கிற வாக்குறுதி நிமித்தமாய் அவர்களை காப்பாற்றுவேன்னு சொல்லுவார். கடைசியில் அங்கே 10 பேர் கூட இல்லை, அந்த ஊர் அழிக்கப்படுகிறது. அன்பர்களே, தொடக்க நூல் 13ஆம் அதிகாரம் 13வது வார்த்தை இப்படியாக சொல்லுது, சோதோமின் மக்கள் ஆண்டவருக்கு எதிராக மிக கொடிய பாவிகளாய் இருந்தார்கள்னு சொல்லி. பாவிகள், மிக கொடிய பாவிகளாய் இருந்தார்கள். அப்ப காப்பாற்றப்படக்கூடிய அளவிற்கு லோத்து மிகப்பெரிய உத்தமரா என கேட்டால் லோத்துவின் வாழ்க்கையிலும் ஒரு சில குறைகள் இருப்பதை நாம் காண முடிகிறது. என்ன குறைகள்? ஒரு வகையில் பார்க்கிறப்ப தன் வீட்டிற்கு வந்த
அந்த இருவருக்கா என்ன செய்கிறாய், ஆண்கள் அவரோடு சேர்ந்து வாழ ஆசைப்படுறாங்க. அப்போ என்ன சொல்லுவார், என் பிள்ளைங்களை கூட அவங்களுக்கு கொடுக்குறேன், வயசுக்கு வந்த பிள்ளைங்க இருக்காங்கன்னு சொல்லுவார். ஒரு வகையில் மிகப்பெரிய காரியமாய் தெரிந்தாலும் அந்த இடத்தில் பார்க்கிறோமே, தவறு செய்கிறவருடைய தவறுக்கு அவர் இணங்கி போவது போல ஒரு தோற்றம் விழும், என் பிள்ளைங்கள் கூட வச்சுக்கோங்கன்னு சொல்லி. ரெண்டாவது அவர் என்ன செய்வார், இன்னைக்கு முதல் வாசகத்தில் அவர் தாமதிக்கிறார். கடவுள் அழிக்க போறார், ஊரை விட்டு ஓடுன்னு சொல்லும் பொழுது கடவுளுடைய வார்த்தையை கேட்டு உடனடியாய் அவர் செயல்படல, அவர் தாமதிக்கிறார், தாமதம். அடுத்து பார்க்கிறோம், அவர் தயங்குகிறார். ஏன் தயங்குறாரு, ஊரை அழிக்க போறோம்னு சொன்ன உடனே நேரம் எங்க போவார் லோத்து, தன் பிள்ளைகளுக்கு அவர் மனம் முடிக்க இருந்த அந்த மருமக்களை பார்க்க போவார். ஐயா கடவுள் அழிக்க போறாரியான்னு சொல்லி நீங்க தப்பிச்சு வாங்கன்னு சொல்லுவார். கடைசியா தப்பிச்சு பண்ணது லோத்தும் அவருடைய குடும்பம் மட்டும்தான். ஒருவேளை இந்த நெருப்பில் என் மருமக்கள் வரணும்னு சொன்னா அவங்களும் அழிஞ்சு போயிடுவாங்களேன்னு சொல்லி லோத்து தயங்குகிறார். இந்த தாமதமும் இந்த தயக்கமும் அநீதியை எதிர்த்து இருக்க முடியாத குணமும் அது ஒரு வகையில் பலவீனம்தான். ஆனாலும் சோதோமின் மக்கள் மிகப்பெரிய பாவிகள்னு சொன்னாங்களே, அந்த பாவிகளுக்கு இணையான பாவியாய் லோத்து இல்லை. ஏன்? 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பாருங்களே, ஆபிரகாமை போல தன்னை நோக்கி வருகிற கடவுளுடைய ஊழியர்களுக்கு இவரும் ஓடி சென்று பணிவிடை செய்கிறார். மூவர் வராங்க, மம்பரின் இடத்துக்கு வரும்பொழுது ஆபிரகாம் ஓடி போவார், அவர்களை ஏற்று உபசரிப்பார். அதே போலதான் 19ஆம் அதிகாரத்தில் லோத்து என்ன செய்யார், 2 பேர் வராங்க, ஓடி செல்கிறார், வரவேற்கிறார், உபசரிக்கிறார். அந்த ஒரு நல்ல குணத்தை நாம் லோத்துடைய வாழ்க்கையிலே காண முடிகிறது. அடுத்து பாருங்கள், லோத்து என்ன செய்கிறான்னு சொன்னா அவருடைய மனசை பாருங்கள், இந்த அழிவியலிருந்து யாரையாவது காப்பாற்ற முடியுமா, ஒருவேளை தன் மருமக்கள் காப்பாற்ற முடியுமான்னு சொல்லி அவர் பேருக்காய், அது ஒரு சொந்தம் என்றாலும் கூட அந்த நேரத்தில் இன்னைக்கு நம்ம உலகத்தில் வந்தோம்னா தப்புச்சோம் போதும்னு சொல்லி ஓடிப்போம். ஆனால் அந்த இடத்தில் கூட தன்னுடைய மருமக்களுக்காய் அவர் யோசித்தார். ஒரு சில நல்ல காரியங்கள் லோத்திடத்தில் இன்னாமல் இல்லை. ஆனால் சோதோமின் மக்கள் பாவிகளாய் இருக்கிறார்கள். லோத்து மிகப்பெரிய நீதிமான் இல்லை என்றாலும் கூட கடவுளுடைய இரக்கம் லோத்தை காப்பாத்துது. அப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி எழணும், எந்த இரக்கத்தை கடவுள் லோத்துக்கு காண்பித்தாரோ ஏன் அந்த இரக்கத்தை அவர் இந்த சோதம் குமார மக்களுக்கு காண்பிக்கல கடவுள்? ஆபிரகாமை போல லோத்து நீதிமான் இல்லையே, ஆனால் கடவுள் நீதிமான் இல்லாத அவ்வளவு பெரிய நீதிமான் இல்லாத லோத்தை பொறுத்துக்கிட்டாரே, அப்படி சோதம் மக்களை அவர் பொறுத்திருக்கலாமே, அழிக்காம இருந்திருக்கலாமே. அன்பர்கள், இங்குதான் கடவுளுடைய இன்னொரு முகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் இரக்கம் உள்ளவர், அவர் தயை உள்ளவர், ஆனால் அவர் நீதி உள்ள தந்தை கூட. அவர் நீதி உள்ளவர். தன் இரக்கத்தை அவர் காண்பித்தார். எப்படி? அழிக்க முடிவெடுத்த பொழுது நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத கடவுள் ஒரு மனிதனுடைய வார்த்தைக்காய் இறங்கி வருகிறார். நீ ஒரு மனிதன், என்னால் படைக்கப்பட்டவன், எனக்கு நீ அறிவுரை சொல்வதான்னு சொல்லி அவர் ஆபிரகாமை கடிந்து கொள்ளவில்லை. ஆபிரகாமின் வார்த்தைக்கு அவர் இடம் கொடுக்கிறார், அவர் இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார். சரி பரவாயில்ல, 50 பேர் இருக்காங்களா, அழிக்கவில்லை, முடிவை மாற்றிக்கொள்ளுகிறேன். 10 பேர் வரைக்கும் இறங்கி வருகிறார் கடவுள், இரக்கத்தை காண்பிக்கிறார். ஆனால் கடவுள் காண்பித்த இரக்கத்தை அந்த மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. தேடி பொறுக்கி எடுக்கிற அளவுக்கு கூட 10 நீதிமான் இல்லாத ஊர் அந்த ஊர். அவருடைய பாவம் எப்படி இருந்துச்சு பாருங்களேன். தன் மருமக்கள்கிட்ட போய் சொல்ல போவார் லோத்து, ஆனால் அதை கேட்டு அவர்கள் நகைத்தார்கள்னு வாசிக்கிறோம். முதல் வாசகத்தில் வாசிக்கல, நீங்கள் போயிட்டு 19ஆவது அதிகாரம் இறைவார்த்தை 14 வாசிக்கிறோம். அவருடைய மருமக்களுக்கு அவர் சொன்ன செய்தி நகைப்புக்குரியதாய் தெரிந்தது. ஆண்டவருடைய பெயரால் அறிவித்த பொழுது அவர்கள் நம்பவில்லை. யோனா போய் சொன்னார் நினிவே நகர்ல, தேர்ந்து கொள்ளப்பட்ட இஸ்ரேல் மக்கள் அல்ல, அவர்களும் அசிரிய மக்கள் தான், புறையினத்தவர் தான். ஆனால் கடவுள் சொன்ன பொழுது மன்னன் முதல் கால்நடை வரை தங்கள் உடைகளை கடைந்து விட்டு சாம்பல்ல உட்கார்ந்து நோன்பு இருந்தார்கள். அவர்கள் அழிவிலிருந்து தப்பித்துக் கொண்டார்கள். ஆனால் இங்கே பார்க்கிறோமே, என்ன செய்யலாம், மருமக்கள் நகைக்கிறார்கள், நகைக்கிறார்கள். ஆகவே கடவுள் காண்பித்த அந்த பொறுமையை, இரக்கத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. ஆகவேதான் இரக்கத்தின் தந்தை தன் நீதியின் முகத்தை காண்பிக்கிறார். அப்படின்னு சொன்னா கடவுள் ஆபிரகாமோடு செய்த வாக்குறுதியை அவர் எங்கே நினைவு கூர்ந்தார் என்கின்ற இன்னொரு கேள்வி எழ வேண்டும். அன்பர்களே, கடவுள் எப்படி வார்த்தை நினைவு கூறுகிறார் பாருங்கள். ஆபிரகாம் சொன்ன வார்த்தை அல்ல, அந்த வார்த்தையின் உள் அர்த்தத்தை கடவுள் நினைவுறுத்துகிறார். ஆபிரகாம் என்ன சொல்ல வந்தார்? கொடியவனை அழிக்காதீன்னு சொல்ல வந்தாரா? பாவம் செய்கிற ஊரை அழிக்காதீன்னு சொல்ல வந்தார்? இல்லை. பாவியோடு கொடியவனோடு ஏன் நல்லவன் சாக வேண்டும்?
நல்லவன் சாகாது இருக்க வேண்டும் என்று சொல்லி நல்லவர்களுக்காய் பிறந்து பேச ஆபிரகாம் வந்தாரே. இந்த நாளில் பார்க்கிறோம், கடவுள் ஆபிரகாமின் மனம் விரும்பி செய்கிறார். ஏன்? அந்த ஊரில் இருந்த நல்லவரான லோத்துவை கடவுள் பிரித்தெடுக்கிறார். இந்த ஊரோடு சேர்ந்து கெட்டவன் அழியணுமான்னு கேட்ட ஆபிரகாம் வார்த்தைக்கு முன்னாடி அந்த ஊர் அழிக்கப்படும், ஆனால் அந்த ஊரில் இருக்கிற நல்லவனை நான் தனியே பிரித்தெடுப்பேன் என்று சொல்லி ஆபிரகாமோடு அவர் ஏற்பாடு செய்த அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அன்பர்களே, இங்கே கதையின் நாயகன் கடவுளும் அல்ல, லோத்தும் அல்ல, ஆபிரகாம் தான். அவர் சொல்லுகிற செய்தி என்ன? கடவுள் ஒரு நீதிமானோடு அவர் செய்து கொள்ளுகிற உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். இன்னைக்கு கத்தோலிக்க சபையில் சொல்லுவோமே, ஏன் புனிதர்களுக்கு நாம் விழா எடுக்க வேண்டும், ஏன் புனிதர்களுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும், கடவுளிடத்தில் நேராக ஜெபிக்கலாம் என்று சொல்லி. அன்பர்களே, ஆபிரகாம் யார்? சாதாரண மனிதன் தானே. அந்த மனிதன் சக மனிதனுக்காய், சக நல்லவனுக்காய் அவர் பரிந்து பேசிய பொழுது அழிவின் காலத்தில் கடவுள் தம் ஊழியன் ஆபிரகாமோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அவருடைய மன்றாட்டுக்கு இணங்க தீயவனிடத்திலிருந்து நல்லவனை பிரித்தெடுத்து அவர் காப்பாற்றுகிறாரே. பதர்களை இயேசு சொல்லுவார்ல, புதிய ஏற்பாடு ஓமை இல்லை, விட்டு விடுங்கள், அறுவடை வரை விட்டு வைப்போம். அறுத்தெடுக்கிற பொழுது நல்லவற்றிலிருந்து தீயதை பிரித்து எடுக்கப்பட்டு தீயது நெருப்பிலே போடப்படும் சொன்னாரே. தீயவர்கள் நெருப்பிலே போடப்படுகிறார்கள். தாம் செய்து கொண்ட உடன்படிக்கை நினைவு கூர்ந்த கடவுள் அழிவுக்கு தேவையில்லாத மக்களை அவர் தனியே பிரித்தெடுக்கிறார். ஆக நீதிமான் நமக்காய் ஜெபிக்கிற பொழுது நீதிமான் ஏறெடுத்த குரலை, நீதிமான் ஏறெடுத்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஆகவேதான் சொன்னேன், இன்னைக்கு திருப்பலியுடைய முகப்பு பக்கத்தில் பார்க்கிற பொழுது நினைவு கூர்ந்தார் என்றால் என்னன்னு சொல்லணும். திருப்பலியின் முன்னுரையில் சொன்ன பார்த்தீங்களா, ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கணும். எப்படி? ஆண்டவரே, இந்த ஆண்டினுடைய 2வது பாதிக்கு வந்திருக்கேன், ஜூலை 1ஆம் தேதி. இந்த ஆண்டில் முதல் 6 மாதம் எப்படி போணுச்சு தெரில, ஆனால் காப்பாற்றினேன், நன்றி சொல்லுறேன். இந்த 2ஆம் பாதியில் நீர் முதல் நாள் கொடுத்த அந்த இறை வார்த்தை நினைவு கூறுங்கப்பா. என் திருமுகத்தை உன் பக்கம் திரும்பி உனக்கு ஆசி வழங்குவேன் சொன்னீங்களே, என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. ஆசீர்வாதத்தை அவரிடத்தில் கேட்டு பெற்றுத்தரக்கூடிய நீதிமான்களின் குரலை, உங்களின் பரிந்துரை குரலை மாற்றுங்கள். அப்பொழுது கடவுள் உங்களையும் நம்மையும் நினைவு கூறுவார், ஆசீர்வதிப்பார். ஆமீன். பொன்னும் பொருளும் இல்லை, பெரும் புகழும் பணமும் இல்லை. பொன்னும் பொருளும் இல்லை, பெரும் புகழும் பணமும் இல்லை. நொறுங்கிய உள்ளம் ஒன்று என் உயரிய காணிக்கை இன்று, என் உயரிய காணிக்கை இன்று. கலைகளின் தலைவனை காண கையில் காணிக்கை கொண்டு வந்தேன். கவலைகள் யாவும் தீர அவர் காலடி வந்து நின்றேன். அன்பு உறவுகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகிறோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றுவையாய் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரே, என்றென்றும் வாழ்பவரே, எங்கள் மீட்பராம் கிறிஸ்து வழியாக நாங்கள் உமக்கு நன்றி பள்ளி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவர்களை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றுமாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் உமது புகழை அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் பாஸ்காவை நினைவு கூர்ந்தும் வாழ்வையும் மீட்பையும் தரும் அப்பத்தையும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுத்தும் உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாய் எங்களை ஏற்றுக்கொண்ட கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்த்தருளும்படியாக உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், இனி ஆயர்கள், குருக்கள், துறவியர் நிறைவாய் ஆசீர்வதித்து உம்முடைய திரு அவை அவர்கள் தம் பணிகள் வழியாக அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உம்முடைய திருமுக ஒளியின் உடையற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய எல்லா புனிதரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் திருமகனும் எங்கள் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாகும் உம்மை புகழ்ந்திடும் வரம் அருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, நிறைவான அமைதியை எங்கள் மீது பொழிபவரே, ஆண்டவரே, திருப்பள்ளியில் பங்கெடுக்கிற அத்துணை உள்ளங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, பிறந்திருக்கிற புதிய நாளில், புதிய மாதத்தில் உம்முடைய கரம் எங்களோடு துணையாய் இருக்கட்டும். ஆண்டவரே, இது வாக்களித்த ஆசீர்வாதத்தை நினைவு கூர்ந்தருளும். உன்னை உயர்த்துவேன், உன்னை மாட்சிப்படுத்துவேன், உன்னை முதன்மையாக்குவேன், ஆசிரால் நிரப்புவேன், நலம் அளிப்பேன், உன் பாதைக்கு ஒளியாவேன் சொன்ன அன்பின் ஆண்டவரே, இந்த ஆண்டினுடைய 2ஆம் பாதையிலே அந்த எல்லா வாக்குறுதிகளையும் நினைவு கூர்ந்த ஆண்டவரே, இதோ உம்மீதான எங்கள் நம்பிக்கை நிமித்தமாய் அந்த ஆசிரியர் நாங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ளுகிற பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி. இவர்தாமே தந்தையின் அன்பை, இரக்கத்தை நமக்கு வெளிக்காட்டுகிறவர். தந்தையினுடைய உண்மையான முகத்தை நமக்கு வெளிப்படுத்தி ஆசிரை பெற்றுத்தருகிறவர். திருவுடலாய் நமக்குள் எழுந்து வருகிறார். அவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பழிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு இன்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. காணாமல் போன பொருட்கள் மீண்டும் திரும்பி வந்தடையும். நினைத்தொழிந்த செல்வங்கள் எல்லாம் விரைவாய் கூடி வரும். காணாமல் போன பொருட்கள் மீண்டும் திரும்பி வந்தடையும். நினைத்தொழிந்த செல்வங்கள் எல்லாம் விரைவாய் கூடி வரும். வாருங்களே, வாருங்களே, தூய அந்தோனியார் புகழ் பாடுங்களே. வாருங்களே, வாருங்களே, தூய அந்தோனியார் புகழ் பாடுங்களே. அற்புதம் காண விழைவோரே, நம் அந்தோனியாரிடம் வாருங்களே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.